வஞ்சத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சிப் பேசும் சில உறவுகள் கொடிய நஞ்சுக்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடம் விலகி இருப்பதும் நல்லதுதான். நம் சுயநலத்திற்காக அல்ல, நம் தன்மானத்திற்காக. நல்லதோ கெட்டதோ மற்றவர்கள் வாழ்வில் நீங்கள் என்ன செய்தீர்களோ அதே விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீ செய்வது சிறிய காரியமாக இருந்தால் சிதறாமல் செய். அதுவே பெரிய காரியமாக இருந்தால் யாரிடமும் சொல்லாமல் இரகசியமாக செய். தடைகள் பல வரலாம். உன்னிடம் இருப்பதை தட்டிப்பறிக்க சில கூட்டமும் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, துணிந்து செல். முன்வைத்த காலை பின் வைக்காதே. நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளில் இறுதி வரை மன உறுதியுடன் இருந்தால் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். கடக்கவே முடியாது என்று நினைத்த சில தருணங்களை போராடி கடந்து வந்ததற்காக உங்கள் மீது நீங்களே பெருமை கொள்ளுங்கள். சுயமாக முடிவெடுக்க பழகிக் கொள்ளுங்கள். சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு அடிமையாகத்தான் இருப்பான். தோல்வி என்பது வெற்றிக்கு நேர்மாறானது அல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதி. தோல்விகளை கடந்துதான் வெற்றியை அடைய முடியும். எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் கொண்டவன் தான் எதிர்கொள்ளும் எந்த ஒரு சவாலையும் கடினமாக நினைப்பதே இல்லை. முடிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பானதாக மாற்றுவதற்கு முயற்சி செய். உன் வாழ்க்கை வளமானதாய் மாறும். எதிர்மறையான சூழ்நிலைகளை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்ததுதான் உன் வெற்றிகள் தீர்மானிக்கப்படுகிறது. இலக்கை நோக்கிய பயணத்தை நீங்களே நிறுத்தி கொள்ளாத வரை நீங்கள் எவ்வளவு மெதுவாக சென்று கொண்டிருந்தாலும் வெற்றி என்பது உங்களுக்கு எளிதானதுதான். கடினமான பாதைகள் அனைத்துமே மகிழ்ச்சியான இலக்கையே சென்றடைகிறது. பாதை கடினம் என்று கவலை கொள்ளாதே. நீ அடையப்போகும் இலக்கு உன் அனைத்து கவலைகளையும் மறக்கடித்து மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை மனதில் வைத்து முன்னேறிச் செல். நீ வெற்றி பெறும் வரை தன்னம்பிக்கை அவசியம். வெற்றி பெற்ற பிறகு தன்னடக்கம் அவசியம். நீ இப்போது அடைந்தது வெற்றி என்றால் அடுத்து தோல்வி வரும், எதிர்கொள். நீ அடைந்தது தோல்வி என்றால் அடுத்து வரப்போவது வெற்றி, தயாராக இரு. நீ முயற்சி என்னும் படிக்கட்டில் நேர்மறையாக முன்னேறிச் சென்றால் வெற்றி என்னும் உயரம் உனக்கான இடத்தை ஒதுக்கி வைத்திருக்கும். பிறப்பால் தொடரும் உறவுகளை விட பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை. வாழ்க்கை பயணங்களில் பிறர் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனங்கள் சரியானதாக இருந்தால் திருத்திவிட்டு நகருங்கள். தவறானதாக இருந்தால் சிரித்துவிட்டு நகருங்கள். சிலரின் வாழ்க்கை என்னதான் திறந்த புத்தகமாக இருந்தாலும் அதில் மௌனமாக வாசிக்க வேண்டிய சில பக்கங்களும் இருக்கத்தான் செய்கிறது. கடனாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, திருப்பி கொடுக்கும் வரைதான் மதிப்பு. உனக்கு சரி என்று பட்டதை சொன்னதற்காக யாரிடமும் மன்னிப்பு கேட்காதே. அதை நீ உண்மையாக இருப்பதை மதிக்கவில்லை என்று அர்த்தமாகிவிடும். 10 பெரியவர்கள் மத்தியில் உட்கார்ந்து இருக்கும்போது உதடுகளை பூட்டி வைப்பதுதான் நல்லது. அப்போதுதான் நீ 11வது பெரிய மனிதனாய் கருதப்படுவாய். கோபம் அல்லது மன அழுத்தத்தில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நிச்சயம் தவறானதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உங்கள் உணர்ச்சிகள் மேலோங்கி இருக்கும்போது உங்கள் புத்தி சரியான முடிவுகளை எடுக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சில சூழ்நிலைகளில் நமக்கு பிடித்தவர்கள் மௌனமாக இருப்பது பேசத் தெரியாமல் அல்ல, நம் மனம் காயப்படும்படி எதையும் பேசிவிடக் கூடாது என்பதற்காகத்தான். நம் எண்ணங்கள் சரியானதாக இருந்துவிட்டால் நல்ல உறவுகளை நாம் தேடத் தேவையில்லை. அற்புதமான உறவுகள் அதுவாகவே அமைந்துவிடும். கதறி அளவும் முடியாமல், கண்ணீர் துளியை அடக்கவும் முடியாமல் கலங்கியபடி விதிகளை கடந்து செல்லும் கடினமான தருணங்களை வாழ்க்கையில் யாரும் அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது. சில மனிதர்களுடைய கோபம் எவ்வளவு ஆபத்தானதோ அதேபோல் சில மனிதர்களின் மௌனம் அதைவிட ஆபத்தானது. பிறருக்கு நீங்கள் என்னதான் செய்தாலும் அந்த நிமிடம் மட்டும் நன்றியை நினைப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் யாரோ நீங்கள் யாரோ அதுதான் இன்றைய உறவுகள். ஆனால் நீங்கள் செய்யும் உதவி ஆண்டவனின் ஏட்டில் வரவாக வைக்கப்படும் என்பதை நினைவில் வையுங்கள். ஒரு போலியான உறவை உண்மையாக நேசித்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடுமையானது அல்ல. இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச ஒரு துணை இல்லாத போதுதான் உண்மையான அன்பின் அருமையை புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கை சற்று கடினமான தேர்வுதான். பலர் அதில் தோல்வியடைய காரணம் அவரவர் கேள்வித்தாள்கள் வேறு என்று தெரியாமல் பிறரை பார்த்து நகலெடுப்பதுதான்.
கோபப்படுபவர்களிடம் உரிமையோடு மன்னிப்பு கேட்கலாம், ஆனால் வெறுப்பவர்களிடம் காரணம் கூட கேட்காமல் விலகிச் செல்வதுதான் நல்லது. வெறுப்புடன் பழகுபவர்கள் நம் குறைகளை மட்டுமே கண்டறிய முடியுமே தவிர நிறைகளை ஒருபோதும் காணவே முடியாது. ஒருவரை நாம் அதிகமாக தேடத்தான் அவர்களுக்கு நம் மீது அலட்சியம் கூடிக்கொண்டே போகிறது. சிலர் தந்த காயங்களை மறைத்துக்கொண்டு வெளியில் சிரிப்பது போல் நடிக்கலாம், ஆனால் நிம்மதியாக இருப்பதை போல் நடிக்க முடியாது. எந்த உறவாக இருந்தாலும் ஒரு நாள் பிரிவு என்பது நிச்சயம். நாம் நேசிக்கும் எல்லோரும் நம்மோடு இருந்துவிட்டால் நினைவுகளின் மொழியும் பிரிவின் வலியும் நமக்கு தெரியாமலேயே போய்விடும். சோகத்திலும் மகிழ்ச்சியிலும் உங்கள் பலவீனங்களை பற்றி எல்லோரிடமும் உளறி வைக்காதீர்கள். அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் வஞ்சகர்கள் நிறைந்த உலகம் இது. தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல், யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானதுதான். நாமாக எடுத்துக்கொள்ளும் போது தனிமை இனிக்கிறது, அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்கும்போது அதே தனிமை சுடுகிறது. வார்த்தைகள் எப்போது மௌனமாக மாறுகிறதோ அப்போதே பழக்க வழக்கங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் குழப்பத்திலேயே இருக்கிறோம் என்று வருந்தாதே. கலங்கிய நேரமும் குழம்பிய மனமும் நிச்சயம் ஒரு நாள் தெளிவு பெறும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னிடம் இருக்கும் அறிவு என்னும் ஆயுதங்களை கூராக்கு, உன் பாதையையும் சீராக்கு. நெஞ்சில் கனவுகளை சுமந்து இருப்பவன் ஏழை அல்ல, உலகத்தையே உருவாக்கி கொண்டவன் அனாதை அல்ல. உனக்கான உதவிகள் உற்ற நேரத்தில் உனக்கு கிடைக்கும். அதுவரை உன் உழைப்பை மட்டும் நிறுத்தாமல் கொடுத்து கொண்டே இரு. உனக்கு வரும் சோதனைகளும் தடைகளும் உன்னை கூர்த்திட்டும் ஆயுதங்கள். உன் ஆயுதங்களை கூர்ப்படுத்திக்கொள். வாழ்க்கை என்னும் போர்க்களத்திற்கு நீயும் அழைக்கப்பட்டிருக்கிறாய், பார்வையாளராக அல்ல, போராளியாக. உன் வாழ்வில் இன்னும் அடைய வேண்டியவை அதிகம் என்றும் அவசியம் என்றும் உன் உடம்பில் ஓடும் ஒவ்வொரு இரத்த துளிகளிடமும் சொல்லிவை. ஆபத்தை அணுகு, குழப்பங்களோடும் கேள்விகளோடும் வாழு. உயிரை தவிர எல்லாவற்றையும் இழந்து நில். அப்போதுதான் நீ வாழ்வை கற்றுக்கொள்வாய், பிறருக்கும் வாழ கற்றுத்தருவாய். கடினமாக உழை, அதிகம் தெரிந்து கொள், இன்னும் அதிகமாக எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் என்று நம்பு. உன் நம்பிக்கையின் முன் எல்லாம் ஒரு நாள் சரணடையும். நீ பயணிக்கும் வேகத்தை விட பயணிக்கும் திசைதான் முக்கியமானது. உன் இலக்கை நோக்கிய திசையில்தான் நீ பயணிக்கிறாயா என்பதை உறுதிப்படுத்திக்கொள். நோக்கிய திசையில்தான் நீ பயணிக்கிறாயா என்பதை உடலை மட்டுமல்ல மனதையும் பலப்படுத்து. பலம் கொண்ட உடலை விட பலம் கொண்ட மனமே அதிக காயங்களையும் வலிகளையும் தாங்கிக் கொண்டு வெற்றியை நோக்கி முன்னேறும். ஒன்றை மட்டும் நினைவில் வை, சோர்ந்து கிடந்தது போதும், இன்றே செயல்படு. ஏனெனில் நாட்கள் நகரவில்லை, ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரிந்து சென்ற சில உண்மையான உறவுகளின் நினைவுகளை சுமந்து கொண்டு கூட நிம்மதியாக வாழ்ந்துவிடலாம். ஆனால் சில போலியான உறவுகளுடன் இணைந்து நிச்சயம் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது.